நியூயார்க் ஏர்போர்ட்டில் தான் நம்ம இந்த லக்கேஜ் வந்து எடுக்க போகிறோம். அன்றைக்கி ரிட்டர்ன் வரும்பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ தான் ஓகே, பேக் ஹியர் இந்த சென்னை ஏர்போர்ட் அகெயின். 1 year ஆகிடுச்சு நம்ம பழைய வீலாக் சீரீஸ் பண்ணி. அந்த ஒரு சீரீஸே நம்ம வந்து 1 வருஷம் எடிட் பண்ணோம். ஸோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ட்ரிப்பு கிளம்ப போகிறோம். உள்ளே போகலாம். செக்இன் ப்ராசஸ் முடிச்சாச்சு, போர்டிங் பாஸ் கிடைச்சாச்சு. லாஸ்ட் டைமுக்கு இந்த தடவைக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து 3 போர்டிங் பாஸ் ஒரே இடத்துல வந்துட்டாங்க. லக்கேஜ் நம்ம வந்து மாற்றி மாற்றி எடுக்க தேவையில்லை. இருங்க, இந்த ஐகானிக் பிளேஸை காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஆனால் இந்த தடவை அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு போர்டிங் பாஸ் மட்டும் தான் தந்திருக்காங்க. ஸோ இந்த போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து டெல்லிக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். டெல்லியில் போயிட்டு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் கிட்ட அவங்ககிட்ட வந்து ஒரு புது போர்டிங் பாஸ் வந்து வாங்க போகிறோம். ஸோ அந்த புது போர்டிங் பாஸ் வச்சு ஜிஎஃப்கே போக போகிறோம். ஜிஎஃப்கே நியூயார்க் ஏர்போர்ட்டில். ஸோ நியூயார்க் ஏர்போர்ட்டில் தான் நம்ம இந்த லக்கேஜ் வந்து எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அங்கே லிகார்டியன் இன்னொரு ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அந்த ஏர்போர்ட்டுக்கு 4 hours போகணும். ஸோ ஒரு வேறு லெவல் ஒரு ஜேர்னியாக தான் இருக்க போகுது. அங்கே போயிட்டு நான் அந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து பிட்ஸ்பர்க் போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 26 hours அந்த மாதிரி ஆக போகுது. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. லெட்ஸ் கோ. செக்யூரிட்டி செக் ப்ராசஸை முடிச்சாச்சு. கொஞ்சமாக டிஃபிகல்ட்டு தான். அது எல்லா திங்ஸையும் நம்ம எடுத்து வச்சு திரும்ப உள்ளே எடுத்து வச்சு, அதுவும் நான் எடுத்து வச்ச பொருள் ஏதோ வந்து செக்யூரிட்டி செக்இனில் வேறு அவங்களுக்கு ஏதோ சிக்னல் கொடுத்துருச்சு போல். திரும்ப வந்து அதை வேறு வந்து எடுத்து செக் பண்ணாங்க. ஆனால் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம கேட் 14 போக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் சென்னை டு டெல்லி போகிறதுக்கு. லான்ச் ஆக்சஸ் இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. உள்ள போய் பார்க்கணும். ஸோ வி ஆர் நவ் செட்டில்ட் இன் ஒரு அமைதியான ஒரு பிளேஸில் வந்து செட்டில் ஆகிட்டோம். குயிக்காக டாக் அபவுட் மை டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் எழுதுன டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் ஒரு 1 month கழிச்சு யூபிஎஸ்சி எக்ஸாம் நடந்து 1 month கழிச்சு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து நடக்குது. வாட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இஸ் ஸ்லைட்லி லாங்கர் எக்ஸாம். ஸோ யூபிஎஸ்சி ஹேஸ் 2 hours. நடுவில் வந்து ஒரு 2 hours கேப் இருக்கும். ஆனால் இந்த எக்ஸாமில் வந்து 3 hours ஸ்ட்ரெச்சாக வந்து நடத்துகிறாங்க. அதே மாதிரி வந்து கொஷின்ஸை வந்து 200 questions at the same time நம்ம ஆன்சர் பண்ணணும். லாட் ஆஃப் டெஸ்ட் ஆன் பேஷன்ஸ், வெரி ஈஸி ஃபேக்சுவல் கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. நல்லா பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எப்படி பண்ணுறோம், ரிசல்ட்ஸ் வருது அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ டெல்லிக்கு போக போகிறோம். வெரி எக்ஸைட்டட் அபவுட் திஸ் ஜர்னி. லுக்கிங் அட் திஸ் அமேசிங் ஆர்டிஃபேக்ட்ஸ். இதை பாருங்களேன். ஓகே, ஒரு ஷார்ட் அப்டேட். ஃப்ளைட் வந்து 15 minutes டிலே ஆகிடுச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த மாதிரி கனெக்டிங் ஃப்ளைட்ஸ்லாம் வச்சு, அதாவது கோட் ஷேரிங் ஃப்ளைட்ஸ்லாம் வச்சு நம்ம போகிறோம் அப்படின்னா, லெட்ஸ் சே இப்போ நம்ம யூஎஸ்க்குலாம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லாங்கர் ஃப்ளைட் நம்மளுக்கு இருக்கும் எப்போவுமே. லைக் அது வந்து டெல்லியிலேருந்து இருக்கலாம், மும்பைலேருந்து இருக்கலாம், சம்டைம்ஸ் சென்னையிலேருந்து இருக்கும். சென்னை டு அபுதாபி அந்த மாதிரி போயிட்டு கனெக்டிங் ஃப்ளைட்டில் போவாங்க. ஸோ இதில் இருக்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இங்கே நம்ம ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட் பிடிச்சி டெல்லி போகிறோம் கரெக்டாக. சப்போஸ் அந்த டெல்லி ஃப்ளைட் வந்து டிலே ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய அந்த மெயின் ஃப்ளைட் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கரெக்டான டைமுக்கு போகிறது. ஐ திங்க் இந்த ஃப்ளைட் வந்து நான் ஏன் போட்டேன் அப்படின்னா 4 o'clock இது கிளம்பி 7 o'clock போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 hours நம்மளுக்கு டைம் இருக்குது. இப்போ அதுவே வந்து நம்ம இதுக்கு லேட்டராக ஜேர்னிஸ்லாம் இருக்குது. லைக் 5 o'clock நம்ம புக் பண்ணலாம். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்னு வைங்களேன். ஸோ this is something that we have to look at, especially when we are planning an international trip. ஸோ ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட் மெயின் ஃப்ளைட்டை நம்ம வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணோம். சப்போஸ் டிலே ஆச்சுன்னா கூட 1 hour டிலே ஆனால் கூட நம்ம வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து அந்த கோட் ஷேரிங் ஃப்ளைட்ஸ் வந்து நம்ம வந்து புக் பண்ணோம். ஏன்னா இங்கேயே வந்து ஆக்சுவலாக 5 o'clock ஒரு ஃப்ளைட் வந்தது. அந்த ஃப்ளைட்டை நான் ப்ரிஃபர் பண்ணாமல் 4 o'clock ஃப்ளைட் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு போட்டேன். ஐ திங்க் தட்ஸ் ஒர்க்கிங் அவுட் வெல் நம்ம சைடில். ஆல்சோ ட்ராவல் பண்ணும்பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள்கிட்ட ஒரு கேரி லக்கேஜ் இருக்கும் கரெக்டாக. அந்த கேரி லக்கேஜ் ஒரு 7 kilograms வச்சுக்கலாம். அதில் நீங்கள் லேப்டாப்ஸ் வச்சுப்பீங்க, உங்களோட எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் வச்சுப்பீங்க, பவர் பேங்க்ஸ் வச்சுப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் செக்இன் லக்கேஜில் போட முடியாது. அந்த பெரிய 23 kilograms லக்கேஜில் போட முடியாது. ஸோ அதில் it's always good to have one set of dress for you, one set of like full
ஃபுல் செட்டு ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நீங்கள் போய்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ குயிக்காக சேஞ்ச் பண்ணிட்டேன், ஃபார்மல்ஸில் இருந்தேன், அதுலேருந்து இந்த ட்ரெஸ் வந்து மாற்றிட்டேன். ஃபீல்ஸ் வெரி கம்ஃபர்டபுள், எஸ்பெஷலி when you're doing a longer flight லைக் ஒரு 25 hours 26 hours பண்ணும்பொழுது சேஞ்சிங் ட்ரெஸ் ரியலி குட் ஐடியா. குளிக்க சான்ஸ் கிடைச்சா இன்னும் சூப்பர், பட் ஆனால் அது கிடைக்காது மோஸ்ட்லி. ஸோ ஷார்ட்டர் லே ஓவர்ஸ் அது மாதிரிலாம். ஐ திங்க் ரிட்டன் வரும்பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அபுதாபியில். தட்ஸ் சம்திங் டு லுக் ஃபார்வர்ட். ஏன்னா அங்கே வந்து லான்ச்சஸ் இருக்குது, குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். Alright, it's time to say bye from Chennai. It's going to be the first flight of this trip.